இவ்வாறாக சூரியனை தனது குருவாக ஏற்றுக்கொண்ட ஆஞ்சநேயர் தனது குருவருளால் அதி பராக்கிரமத்தை அடைந்தார். சூரியன் தனது ஒளியில் ஒரு பகுதியை வழங்கியதோடு குருவாக இருந்து எல்லா கலைகளையும் உபதேசம் செய்தார். வருணனோ, நீரினால் உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது, வர்ணாஸ்திரத்தால் உன்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று 2 வரங்களை கொடுத்தார். யமனும் ஆஞ்சநேயரை நோக்கி, மூப்பும் வியாதியும் மரணமும் இல்லாமல் சிரஞ்சீவியாய் இருப்பாய் என்று வாழ்த்தினார். விஸ்வகர்மா தனது குண்டலங்களை அளித்ததோடு எந்த யுத்தத்திலும் தோல்வி ஏற்படாது என்ற விஜய சக்தியையும் வரமாக கொடுத்தார். வாயு பகவான் ஆஞ்சநேயனை கோட்டி மன்மதனுக்கு சமமான ரூப அழகுடன் வித்தைகளில் வல்லவனாக திகழ ஆசிர்வதித்தார். ஸ்ரீ ராமநாமத்தை ஜபிப்பவர்களுக்கு நல்ல வரங்களை அள்ளித்தரும் கற்பகத்தருவாக விளங்குவான் என்றும் ஆசிர்வதித்தார். ஆஞ்சநேயர் பிறவியிலேயே பராக்கிரமசாலியாக இருந்ததால் மரங்களை வேரோடு பிடுங்கி எறிவதும் பாறைகளை பிளப்பதும் அவருக்கு வேடிக்கையான செயலாகவே இருந்தது. இவ்வாறு அவர் செய்வது அங்கு தவம் புரிந்து கொண்டிருந்த சில முனிவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது. ஆஞ்சநேயனின் விஷமத்தனங்களை பொறுக்க முடியாத முனிவர்கள், உன்னுடைய சக்தியை கொண்டுதானே எங்களை துன்புறுத்துகிறாய், உனக்கு சக்தி இருக்கிறது என்பதையே நீ மறக்க கடவாய், உனது சக்தியும் பராக்கிரமமும் மற்றவரால் நினைவுபடுத்தப்படும் சமயத்தில்தான் உன்னால் அவை உணரப்படும் என்று சாபமளித்தனர்.